தான். சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அது தெரியும். ஆக மனிதர்கள் எத்தனையோ வேஷம் போட்டாலும் உண்மையான வேடம் அவர்களுக்கு 3 உடை என்னன்னு கேட்டால் ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய 3. ஆனால் அந்த 3 குணங்களை உரித்து எடுத்தவர் சிவபெருமான். இந்த 3 குணங்களையும் உரித்தவர்கள், இந்த 3 குணங்களை, அதுதான் புலின்னு சொன்னா ஆணவம், அதுதான் ராஜசம். புலி என்று சொல்லுகிற பொழுது ராஜசம், மான் என்று சொல்லுகிற பொழுது தாமசம், சத்துவம் யானை. இந்த 3 குணங்களையும் எடுத்து 3 குணங்களையும் நீக்கிய அவன் நிற்பது என் குணத்தானாக நிற்கிறான். அவன் எப்படி நிற்கிறான்? என் குணத்தானாக நிற்கிறான். 8 குணம் அவனுக்கு இருக்கு. அந்த 8 குணம் 3 குணத்தை நீங்கியவர்களுக்குத்தான் அந்த 8 குணம் பதியும். 3 குணம் நீங்கியவர்களுக்குத்தான் 8 குணம் பதியும். அந்த 3 குணம் நீங்குவதற்குத்தான் நம்ம இத்தனை பாடுபடுகிறோம். முதல்ல அட்லீஸ்ட் சத்துவமாவது வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த 3 குணங்களும். இந்த 3 குணங்களுக்கு நீங்கியவர்களுக்குத்தான் 3வது கண் திறக்கும். அதுதான் அந்த 3வது. சிவபெருமானை தவிர வேறு யாருக்காவது 3 கண் இருக்கா? இருக்கா? இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சிவபெருமானை தவிர சார் முருகருக்கு இருக்கு, சார் விநாயகருக்கு இருக்கு, சார் அம்பாளுக்கு இருக்கு. அந்த 3 பேரும் ஒரே குரூப்பு, அவங்களெல்லாம் பிரித்து காட்டக்கூடாது. சிவபெருமானுக்கு இருக்கிறது அவங்க 3 பேருக்கு இருக்கு. ஏன்னா அவர் வேற வேற ட்ரெஸ் போட்டிருக்கார். சிவபெருமானுக்கு ஒருவனுக்குத்தான் 3 கண்கள் உண்டு. எதுக்கு 3 கண்ணு?